சாய்ராம். ராமகதா ரசவாகினி 2வது பாகம் 3வது சாப்டர்ல லக்ஷ்மணா ரியலைசஸ் த ட்ரூத் அப்படிங்கிற ஒரு பாகத்தை நான் படிச்சு ஒரு ரொம்ப அழகான ஒரு லெசன் ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது என்னங்கிறத உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன் அண்ட் அது எப்படி லேர்ன் பண்ணேங்கிறதையும் சொல்றேன். அது என்ன லெசன்னா, இந்த ஹோல் வேர்ல்டுமே வெறும் சுவாமியோட ஒரு டிராமா தான். நம்ம எல்லாமே அதுல வந்து வெறும் ஆக்டர்ஸ் தான். ஆனா அந்த சுவாமி கொடுக்குற அந்த ஆக்டர் ரோலை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம சின்சியரா பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது என்ன சீன் அப்படின்னா, லக்ஷ்மணன் வந்து இந்த சீதை கடத்தப்படுறாங்க இல்லையா, அதுக்கப்புறமா யோசிக்கிறாரு, இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ நடந்துருத்தேன்னு யோசிச்சுட்டு ஹீஸ் திங்கிங், ஆனா இது எல்லாமே வந்து ராமரோட டிராமா தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திடீர்னு புரிய வருது. அண்ட் அவருக்கு ஞாபகம் வருது, சீதைக்கும் அவங்கள கடத்த போறாங்கன்னு தெரியும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும், ராமருக்கும் இதெல்லாம் தெரியும், இருந்தாலும் அவர் இந்த டிராமாவை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ரியலைஸ் பண்றாரு. இதை பத்தி ராமர்கிட்டயே போய் கேட்கிறாரு. அப்ப ராமர் சொல்றாரு, ஆமா இந்த ஹோல் வேர்ல்ட்ல எல்லாமே ஒரு ஒரு சீனுமே நான் எடுத்த டிராமா தான். ஸோ இந்த டிராமாவை நான் எதுக்கு இந்த ராமாயணத்தை பண்றேன்னா, இது மூலயமா உலகத்துல வந்து ஒரு அம்மா எப்படி இருக்கணும், ஒரு தந்தை எப்படி இருக்கணும், நம்மளோட சொல்ல எப்படி காப்பாற்றணும், அண்ட் வந்து உறவுகள் எப்படி இருக்கணும், அண்ட் நம்மளோட லைஃப்ல வந்து ஹையஸ்ட் கோல் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உலகத்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக செய்யற டிராமா தான் இந்த ராமாயணம். சீதை கடத்துறது இது எல்லாமே வந்து நான் எழுதின ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கறத வந்து ராமர் என்ஷூர் பண்றாரு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது லக்ஷ்மணனும் ராமனும் அந்த டிராமாவே கண்டினியூ பண்றாங்க, சீதையை தேடி போறாங்க. ஸோ